ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பீக்கங்காயெல்லாம் சாப்பிடாத பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பசங்க, இல்லாட்டி இந்த புளிக்குழம்பே வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு நான் பீக்கங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 by 1 நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு வதக்கணும். பீக்கங்காயை போட்டு நல்லா நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் தேங்காயை போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம், ஒரு 4-5 மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீக்கங்காய் பேஸ்ட்டை தூக்கி கொட்டி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு இந்த புளிக்கரைசல் இருக்குது இல்லைங்களா, அதை தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையான அரைச்சி வச்ச பீக்கங்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு கிளறி கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.